இந்த சமுதாயத்துக்கு எடுத்துருக்காங்க. எஸ், எங்கள் ஹார்ட்ஃபுல்னஸ் வந்து இது வந்து எல்லாருக்கும் ஒரு உகர்ந்தது, பிஸ்னஸ் பீப்புளுக்கு இது நல்லா சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம லைஃப்லேருந்து நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டோட ஒரு பேசுகிற அளவுக்கு நாம் வரணுங்கிறது ஒரு என்னுடைய ஒரு விருப்பம். கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள்லாம் வந்து எல்லாருமே ஆல்ரெடி சீசன்ட் அபியாசிஸ், ரொம்ப நாளாக வந்து இந்த பயிற்சியில் இருக்கிறவங்க. அஃப்கோர்ஸ் அர்ஜுன் ஒருத்தர் தான் இப்போ லேட்டஸ்ட் அந்த பயிற்சியில் சேர்ந்துருக்காரு. முதலே சேர்ந்துருந்தாலும் இப்போ மறுபடியும் நடுவில் கேப்புக்கு ரீஜாயின் ஆகிருக்காரு. அவர் ஒரு பிஸ்னஸ் கன்சல்டன்ட்ங்கிறதுனால இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அவருடைய ஆங்கிள்லேருந்து நிறையா விஷயங்கள், நிறையா இன்புட்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்முடைய அனுபவங்கள் எல்லாம் நாம் கொண்டு வந்து எப்படி இந்த அனுபவங்கள் நமக்கு நம்முடைய பிஸ்னஸ், பர்சனல் லைஃப், ஆன்மீக லைஃப்பில் டிரான்ஸ்லேட் ஆகுது, அது இந்த அனுபவங்கள் வந்து எப்படி நம்ம லைஃப்பில் வந்து பயன்படுது, எங்கே அது வந்து நமக்கு ஒரு கேப் இருக்குது, இல்லை ஒரு சந்தேகம் இருக்குது, இல்லை ஒரு ஸ்டக் ஆகிருக்கிறோம், இதையெல்லாம் பார்த்து அது நாம் வந்து ஒரு குரூப்பாக வந்து அதிலிருந்து வெளியே வரக்கூடிய மெத்தட்ஸை பார்த்து ட்ரை பண்ணி டெஸ்ட் பண்ணி நாம் இது பண்ண போகிறோம். ஸோ நிறையா விஷயம் நாம் வந்து உள்ளே விரும்புகிறோம். நாம் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், பிஸ்னஸில் எப்படி இருக்கணும், லைஃப்பில் எப்படி இருக்கணும், ஆன்மீகத்தில் எப்படி இருக்கணும், அச்சீவ் பண்ணணும் எல்லா இடத்துலையுமே. அது ரியல் லைஃப்பில் ஒரு அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு அது ப்ரோக்ரஸ் ஆகிட்டு இருக்கும். அச்சீவ் ஆகலைன்னு சொல்ல முடியாது, வி ஆர் இன் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்ன்னு சொல்லலாம். அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அந்த கேப் ஒன்று இருக்கிறது வந்து இருக்குது, அது தவறு கிடையாது. அதை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நோட்டீஸ் பண்ணிவிட்டு அதிலிருந்து வெளியே வர்றதுக்குண்டான ஒரு முயற்சிகளை எடுக்கணும். ஸோ நம்ம லைஃபே நாம் வந்து ஒரு ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டோம். என்னுடைய லைஃப்பில் இது நடந்தது, நடக்கலை, அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ எங்கே நான் கரெக்ட் பண்ணேன் அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு நம்மளை நாமளே பார்த்து கரெக்ட் பண்ணும்போது, அது ஒரு குரூப்பாக பண்ணும்போது லேர்னிங் வந்து நிறையா இருக்கும். ஷேரிங், ஒருத்தருடைய அனுபவம் இன்னொருத்தருக்கு வந்து ரொம்ப ஒரு உதவிகரமாக இருக்கும். ஸோ இதுதான் இன்னைக்கோட ஒரு அந்த ஓவரால் ப்ரோக்ராமுடையது, இன்னைக்கினுடைய இதுவும் மீட்டிங்குடைய பர்பஸ் அதுதான். ஸோ இதில் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? இப்போ நீங்கள் எல்லோரும் ஓகே வித் திஸ் இல்லையா? எஸ்ன்னு மைக் ஆன் பண்ணி சொல்லலாம், இல்லைன்னா தம்ஸ் அப் சொல்லலாம். எஸ், நிறைய பேர் தம்ஸ் அப் காமிக்கிறீங்க, தேங்க்யூ. ஃபர்தராக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறீங்க, அவ்வளோதாங்க. ஓகே, இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் கேளு. இட்ஸ் இல்லை இல்லைங்க, வில் கோ ஹெட் அண்ட் ஓகே, ஜஸ்ட் செட்டிங் த பிளேஸ், அவ்வளோதான். கரெக்ட். ஓகே, இது முதல்ல நாம் பேசினது தான் ஒரு ரிமைண்டர் மாதிரி. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு ஃபஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு செஷன், அதாவது 10 மினிட்ஸுக்கு நாம் வந்து இண்டிவிஜுவல் ரிஃப்ளெக்ஷன், நமக்குள்ளேயே நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம், நமக்குள்ளேயே நம்ம திரும்பி பார்க்க போகிறோம். எப்படின்னா நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத நமக்குள்ளேயே நாங்கள் பார்க்க போகிறோம். நம்ம வெளியே சொல்ல போகிறது இல்லை, நமக்குள்ளேயே நம்ம பார்க்க போகிறோம். என்ன பார்க்குறோம் அப்படின்னா வந்து கரண்ட் ரியாலிட்டி, இப்போ நான் எங்கே இருக்கேன், நிஜத்தில் எங்கே இருக்கேன். இப்போ என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய உள்புறத்துக்கும் வெளிப்புறத்துக்கும் நான் விரும்புகிற விஷயம், நான் எதிர்பார்க்கிற விஷயம், நிஜ வாழ்க்கையிலையும் எந்தெந்த இடத்துல வந்து நான் வந்து அலைன் ஆயிருக்கேன், எந்தெந்த இடத்துல அலைன் ஆகிக்கிறேங்கிறத ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசனை பண்ணணும். நான் இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன், இல்லைன்னா அதை நோக்கி போயிட்டுருக்கேன், அலைன் ஆகி நான் அதை நோக்கி போயிட்டுருக்கேன், எனக்கு அதில் கான்ஃபிடென்ட் இருக்குன்னு நம்ம ஒரு ஜஸ்ட்டு கண்ணை மூடி ஜஸ்ட்டு உங்களை நீங்களே பாருங்கள்.
அதை ஏதாவது டைரியில் இல்லை ஒரு பேப்பரில் நோட் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இது ரைட்டு தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நமக்கு எது தோணுதோ அதை ஜஸ்ட் ஒரு வார்த்தைகள் எழுதுனா கூட போதும், ரொம்ப யோசிக்க வேண்டியது. அடுத்த கேள்வி, இங்க வந்து மிஸ்அலைன்மெண்ட் நான் நினைக்கிறேன் ஆனா முடியல. எதா வேணா இருக்கலாம், ஜஸ்ட் நோட் பண்ணுங்க. வந்து ஒரு பிஸ்னஸ்ல ஒரு ஆஸ்பெக்டா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், இல்லை நம்முடைய ஒரு கேரக்டரா இருக்கலாம். எங்க அலைன் ஆயிருக்கேன், எங்க அலைன் ஆகல அப்படின்னு நம்ம ஜஸ்ட் நோட் பண்றோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கும் என்ன இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ், வித்தியாசம்? எங்க அலைன் ஆயிருக்கோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாக்குறோம், ரெண்டாவது வந்து எங்க அலைன் ஆகல அப்படின்னு பார்க்குறோம். எங்க ஓகே ஐ எம் கான்ஃபிடென்ட், எஸ் ஐ எம் ப்ரோக்ரஸிங், எஸ் ஐ எம் கோயிங் டுவர்ட்ஸ் இட். இன்னொன்று வந்து எங்க நான் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறேன், எங்க வந்து என்னால் நான் நினைக்கிறது ஒன்று செய்யறது ஒன்றா இருக்கு. அந்த மாதிரி இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் அதை என்னால் செய்ய முடியல. ரொம்ப யோசிக்க வேண்டியதில்லை, ஜஸ்ட் ஒரு ஃபியூ திங்ஸ் ஞாபகம் வந்தால் எழுதுங்க, இல்லைன்னா இட்ஸ் ஓகே. அடுத்தது வந்து நம்முடைய பிஸ்னஸ் கான்டெக்ட்ல, பிஸ்னஸ் சிச்சுவேஷன்ல பார்க்கலாம். இந்த பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட்ல எந்த சிச்சுவேஷன் வந்து என்னைய சேலஞ்ச் பண்ணுது, என்னுடைய இன்னர் கண்டிஷனை வந்து சேலஞ்ச் பண்ணுது. எது வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுது, எந்த சிச்சுவேஷன். நம்ம ஸ்டாஃப் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போதோ, இல்லை பையர் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போதோ, ப்ரொடக்ஷன்லையோ இல்லை நெகோசியேஷன்லையோ, அந்த மாதிரி எந்த இடத்துல வந்து நம்ம டிஸ்டர்ப் ஆகும். எதானா இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கண்டிஷனே கெட்டு போகுதுங்க அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. எங்க ரிப்பீட் ஆகுதுன்னு பாருங்க. அடுத்த கேள்வி வந்து பிஸ்னஸ் கான்டெக்ட்ல, நான் மெடிடேஷனில் ஒன்று உணர்றேன், நல்லா இருக்குது, அன்னைக்கு ஒரு தாட் வருது, ஒரு நல்லா இருக்குது, நல்ல ஐடியா, இல்லை ஒரு கண்டிஷன் நல்லா இருக்குது, ஆனால் அதை வந்து என்னால் வந்து அப்ளை பண்ண முடியல. சில இடத்துல நம்ம அப்ளை பண்ண முடியுது, செயல்படுத்த முடியுது, ஆனால் எங்கே அப்ளை பண்ண முடியல. நான் உணர்ந்தேன், ஆனால் அப்ளை பண்ண முடியல. அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் எழுதுங்க, இல்லைன்னா பரவாயில்ல, இல்லை இருந்தால் எழுதுனா, இல்லைன்னா பரவாயில்ல.
அப்புறம் அடுத்தது நம்ம ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் ஹார்ட்ஃபுல்னஸ் வருவோம். எந்த விஷயம் எனக்கு ரியலாகவே ஹெல்ப் பண்ணியிருக்கு, ஏதோ ஒரு ப்ராக்டிஸ் இல்லை ஏதோ ஒரு தத்துவம், எது வந்து எனக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் எது வந்து எனக்கு ரியலாக ஹெல்ப் பண்ணியிருக்கு. க்ளீனிங்காக இருக்கலாம், ப்ரேயராக இருக்கலாம், இண்டிவிஜுவல் சிட்டிங்காக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் டெக்னிக். நிறைய டெக்னிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ரிலாக்ஸேஷன், இல்லை கோல்டன் லிக்விட் க்ளீனிங், இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. அதில் ஏதோ ஒன்று எது வந்து எனக்கு ரியலாக ஹெல்ப் பண்ணும். உதாரணத்துக்கு எனக்கு பார்த்தா மெடிடேஷன் அண்ட் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப, ஹார்ட்ஃபுல் கம்யூனிகேஷன், இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி அடுத்தது வந்து ஒரு எங்கே வந்து இந்த நம்ம பயிற்சியில், சகஜமாக்க பயிற்சியில் எங்கே வந்து எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, இல்லை ஒரு டவுட் இருக்குது, இல்லை எனக்கு கிளாரிட்டி தேவை, இந்த இடத்துல ஸ்டக் ஆகிறேன், என்னால் பண்ணவே முடியல, ஏதோ ஒரு பயிற்சி, ஒரு பர்டிகுலர் பயிற்சி, நிறைய விஷயங்கள் இருக்குது, என்னால் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும், ஆனால் பண்ண முடியல. அந்த மாதிரி ஓகே, அது வந்து நம்முடைய சுச்சுவேஷன்ஸ்னால, இல்லை ஒரு நம்முடைய சம்ஸ்காரிக் இம்ப்ரெஷன்னால சில விஷயங்கள், நம்ம ஈகோ, அந்த மாதிரி விஷயங்கள் சில இடத்துல நம்மளை தடுக்கும். இட்ஸ் நேச்சுரல், நார்மல். ஸோ அதை நாம் நோட்டீஸ் பண்ணுறோம், எங்கே வந்து நாம் ஸ்ட்ரகிள் ஆகிறோம், எங்கே இன்னும் என்னால் பண்ண முடியல அப்படிங்கிறது. ஒரு நியூஸ் எடுத்து இதெல்லாம் உங்கள் மனசில் தோன்றதை நோட் பண்ணுங்க. அடுத்து வந்து நம்ம வந்து பிரேக் அவுட் ரூம்ஸ்க்கு போக போகிறோம். ஸோ பிரேக் அவுட் ரூம்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ரூம்லேயும் 2 பேர் 3 பேர் இருக்க போகிறோம். நானும் ஏதோ ஒரு ரூமில் வந்து கலந்துக்கிறேன். போகலாமா, இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? போலாங்க. இதே விஷயங்களை தான் நம்ம பேசுகிறோங்களாங்க சார், இல்லை நம்ம என்ன நோட் பண்ணி வச்சோமோ அதை ஷேர் பண்ணணுமா? நம்ம பிரேக் அவுட் ரூமில் என்ன பண்ணணுங்க? சொல்கிறேன். இங்கே போய் நம்ம வந்து யாருக்கும் எதுவும் அட்வைஸ் பண்ண போகிறதில்ல, ப்ராப்ளத்தை எதுவும் ஃபிக்ஸ் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் மற்றவங்க சொல்கிறத நம்ம கவனிக்க போகிறோம். அங்கே போயிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்க போகிறோம். ஒவ்வொருத்தரும் 3 பேர் இருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு சுச்சுவேஷன், நான் இந்த சுச்சுவேஷனில் நான் வந்து ஸ்டக் ஆகிட்டேன், நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், எல்லா முயற்சியும் பண்ணுறேன், எனக்கு தெரியும் எப்படி பண்ணணும்னு, ஆனால் என்னால் பண்ண முடியல, ஸ்டக் ஆகிட்டேன், இல்லை எனக்கு குழப்பம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை சொல்கிறோம், அவ்வளோதான்.
அதுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இதுவே இல்லை. ஸோ இதிலிருந்து நமக்கு வந்து ஷேர் பண்ணும்போது நிறையா விஷயங்கள் எங்கே ஸ்டக் ஆகிறோம், எது நம்மளை தடுக்குது, எது ஒரு சம்ஸ்காரிக் பேட்டர்னா இல்லை ஒரு ஹேபிட்டா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். நம்மெல்லாம் நிறையா ஆல்ரெடி என்ன சொல்கிறது, பல நாட்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறனால இது நமக்குள்ளே எங்கே வந்து ஒரு ஸ்ட்ரகிள் வருது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு ஐடென்டிஃபை. ஸோ இப்போ ரூமை ஓப்பன் பண்ணுறேன். 10 நிமிஷம் செட் பண்ணுறேன். ஓகேயா? ஆக்சுவலாக 15 நிமிஷம் கொடுக்கணும்னு நினச்சேன், பட் டைம் கொஞ்சம் கம்மியாக போயிட்டுருக்கு. அதனால் ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஹலோ, இங்கே நீங்க தானா? பாண்டி வணக்கம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் வணக்கம் ஆமா, பிரதர். யாரா நம்ம ரெண்டு பேரும் யாரோ ஒரு மாறிங்களா சார்? ரவிசாட்டு கேளுங்க. மாறலாம் நான் இவருங்க அண்ணா பாது நீ சொன்னீங்க கடையில் வந்து காலி பண்ண மாட்டேன் அப்படின்னு. அது இந்த ஆள் வராது. அப்படியா? வீடு வாடகைக்கு வந்துட்டு காலி பண்ண மாட்டேன், பணம் கொடுத்து தான் காலி பண்ணுவேன். அப்படியா? ஹலோ ஹலோ லண்டன்